நான் சாலையில நடந்து போயிட்டு இருந்தேங்க. இது பாருங்க, இது என்ன சாமினே தெரியல. இது ஒரு புது விதமா கும்பிட்டு இருக்காங்க. நிறுத்தி பார்க்கலாம்னு நடுக்கல் வழிபடா அப்படின்ட்டு நாங்க வந்து இதெல்லாம் ஷாக் ஆயிட்டாப்ல. அப்படியே சுத்தி வந்து பாக்குறோம். நீங்களே பாருங்க, என்ன இது மக்களு. எனக்கு இதுக்கு ஏன்னா விளக்கெல்லாம் வச்சிருக்காங்க. எங்க பாருங்க, இந்த சாமிக்கு வந்து ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னா என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல போடுங்க. நாங்க வந்து கல்ல மண் வைக்க போறோம். கல்ல பேர் வைப்பீங்க? ஆமா, கிலோமீட்டர் சாமி. இந்த வீடியோல நீங்க பார்த்தது போல இது மாதிரி மயில் கற்களை, நடிகர் நடிகைகளை, நமக்கு முன்னால் மரணிச்ச நல்லோர்களை எல்லாம் தெய்வமாக்கி வழிபடுறத நம்ம பார்த்திருப்போம். இந்த மாதிரி செயல்களை பத்தி இறைவன் என்ன சொல்றான்னு கொஞ்சம் கவனிங்களேன். உண்மையில இவைகள் எல்லாம் நீங்களும் உங்கள் மூதாதையர்களும் வைத்துக் கொண்ட பெயர்கள் தான். இதுக்கெல்லாம் இறைவன் திறந்து எந்த ஆதாரமும் இல்ல. மக்கள் யூகத்தின் அடிப்படையிலையும் மனம் போன போக்கிலும் தான் இதை செய்யறாங்கன்னும், இத்தனைக்கும் இது எல்லாத்தையும் அவர்களுடைய இறைவன் திறந்து வழிகாட்டுதல் வந்ததுக்கு பிறகும் செய்யறாங்கன்னு இறைவன் சொல்றான். நாம எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற முழு வழிகாட்டுதலோட வந்த இறுதி இறைவேதம் தாங்க குரான். இந்த குரான் உங்களுக்கும் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு குரான் ஒரே ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நன்றி.